ஹாய். ஹாய், வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், இந்த வாட்டி ஒரு மோசமான ஒரு விஷயம். நம்மளோட கோவை மாவட்டத்தில வந்து சூலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து ரொம்ப கொடுமையான முறையில வந்து சாகடிச்சு, அத வந்து என்ன அந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியல. பயங்கரமான வன்புணர்வு பண்ணி, அத கொலை பண்ணியிருக்காங்க. அத கொலை பண்ணதுல வந்து அந்த குழந்தை கொலை பண்ணி அது செத்து போச்சுங்கிறத விட, அத சுத்தி நடக்கிற கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு கான்ட்ரோவர்சிஸா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ண பத்தி ஒவ்வொரு நாளும் வர்றது வந்து அது மொத்தமே அந்த பொண்ணு 21ஆம் தேதி ராத்திரி காணாம போயிருக்கு. 22ஆம் தேதி அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சுட்டாங்க. குழந்தையும் இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை இறந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளியும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே இதுவாயிடுச்சு. அ அவன் வந்து அவன் வந்து வாக்குமூலமும் குடுத்துட்டான். ஆனாலும் அந்த ஃபேமிலிய சுத்தி, சுத்தி, சுத்தி நடக்கிற அநியாயம் இருக்கு பாருங்க. அதாவது அநியாயம்னு நம்ம சொல்ல முடியாது. அது உண்மையா? பொய்யா? வதந்தியா? இப்படி இருக்கு. ஒரே குழப்பத்துல இருக்கா மாதிரியே இருக்கு. அம்மாவ பத்தி ஒரு விஷயம் வருது, அப்பாவ பத்தி ஒரு விஷயம் வருது. இல்ல அந்த பொம்பள வந்து சரியில்லன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து இங்க இல்லவே இல்லன்றாங்க. அவங்க இப்பதான் அந்த ஆளு பக்கத்துல தான் குடியிருந்தான் அந்த கார்த்திக்ன்றாங்க. இதுல எது உண்மை, எது பொய்ன்றது வந்து அப்படியே ஒரு மாதிரி எல்லாரையும் போட்டு குழப்புது. ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் நெறைய இதுல நடுவுல நடக்குதுன்னும்போது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா அது! இப்படிலாம் ஒரு நடக்குமா? ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காட் யாருன்னா, கார்டியன் எல்லாமே என்ன பொறுத்தமட்டில அம்மா தான். அம்மா தான் வந்து அம்மாவ விட சிறந்த ஒரு கார்டியன் வேற யார் இருக்க முடியும் அந்த குழந்தைக்கு? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது தன்னோட உயிர கூட பொருட்படுத்தாம உயிர குடுக்குற ஒரு அம்மா வந்து, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு போதைக்காக அந்த குழந்தைய வந்து ஒருத்தங்கிட்ட கூட அனுப்பி, அத அவன் கொலை பண்ணி, அவன் செத்து போயி, அந்த குழந்தை இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப நாராசமா இருக்குது. இப்படிலாம் கூட நடக்குதா தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம், 2 விஷயம்னா பரவால்ல. கேட்கறது எல்லாமே ஃப்ராடுத்தனமாவே இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன நடந்ததுன்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இப்ப வந்து இந்த குழந்தை வந்து எப்படின்னா, இந்த பொண்ணு சூலூர்ன்ற ஒரு கிராமத்துல இருக்காங்க. இந்த குழந்தையோட பேரு தர்ஷினின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எது உண்மை பேரு, பொய் பேரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா, அந்த குழந்தை வந்து அநியாயமா செத்துருக்கு. ஸோ, அத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ் நம்ம இது பண்ண வேணாம். பட் இந்த குழந்தை வந்து அவங்க பாட்டி வீட்ல வளர்ந்துட்டு இருக்குது. அந்த பாட்டி வீட்ல தான் ஸ்கூல்ல படிச்சிருந்துருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பாட்டி வீட்ல வளர்ந்துட்டு அந்த இருந்தப்போ, இப்போ எப்படி பார்த்தாலும் சம்மர் வெக்கேஷன். ஸோ, அதனால ஒரு அம்மாவ பார்க்கறதுக்காக அந்த குழந்தை வந்திருக்கலாம். அது வந்தே ஒரு 10 நாள் தான் இருக்கும்ன்றாங்க இங்க. வந்த உடனேவா அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயம்? இதுல முதல் விஷயமே வந்து ஏன் அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா கூட இல்லாம தாத்தா பாட்டி கூட இருந்ததா சொல்றாங்கன்றதே எனக்கு புரியல. புரியல இந்த சென்ஸ் இந்த எந்த விஷயமும் வெளியில வரல. அந்த பொண்ணு இங்க தான் வெக்கேஷனுக்கு வந்து இப்படி இறந்து போச்சா? இல்ல இதுன்றதெல்லாம் இல்ல. எல்லாருமே டிஃபால்ட்டா நெனச்சது அவங்க அம்மா அப்பா வீட்ல தானே அந்த குழந்தை இருக்கும்னு சொல்லி. பட் இப்ப வர்ற நியூஸ்ல அந்த பொண்ணு அங்கத்தி ஆளே இல்ல. அங்கேயே இல்ல. அது வந்து ஜஸ்ட் வெக்கேஷனுக்கு 10 நாளைக்கு வந்துட்டு வந்த பாவம். இந்த இந்த ஊர்ல இருந்து இல்ல வேற எங்கனா வந்து லீவுக்காக எங்கனா அவங்களோட சொந்த ஊருக்கு போறதோ இல்ல எங்கனா தாத்தா, பாட்டி போயிட்டு வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் ஏதாவது ஒரு தண்ணியில போய் விழுந்து செத்துட்டாங்க. மெரினா பீச்ல போய் இப்ப கூட இந்த நியூஸ் வந்தது. ஒரு 12க்கு போற பையன் வந்து மெரினா பீச்ல போய் அதுல தண்ணியில வந்து போயிட்டு இப்ப சடலமா மீட்கப்பட்டிருக்கான்னு சொல்லி. சோ அந்த மாதிரி லீவுக்கு வந்த பாவத்துக்கு அதாவது ஒரு ஜாலியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க ஒரு கொடூரமா வந்து முடிஞ்சிருக்கு. ஆமா. இந்த குழந்தை பார்த்தீன்னா, அதுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு தம்பியும் இருக்கான். இந்த பொண்ணு என்னன்னா, இந்த குழந்தை எப்படின்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மோசமான விதத்தில கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க பாருங்க. அது கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இந்த பொண்ணோட கதை என்னன்னா, இந்த இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி, யாரோ ஒருத்தரோட பக்கத்து வீட்டுக்காரோட ஒரு அஃபேர் இருந்ததாம். அஃபேர் இருந்ததுனால அவர் ஒரு இவங்க டிரைவர்ன்னு சொல்றாங்க. டிரைவராம் அவர் பேரு சேகராம். இத வந்து நீங்க நம்ம வந்து ரூமரா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பிரஸ் மீட் குடுத்தாங்க. பிரஸ் மீட்ல அவங்க குடுத்தத தான் நாங்க இப்ப பேசுறோம். நம்ம எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசல. அந்த பொம்பள என்ன சொல்றாங்க, "ஆமா எனக்கு ஒரு அஃபேர் இருந்தது. நான் ஓடி போனேன். ஓடி போயிட்டு என்ன திரும்பி நான் வந்துட்டேன். திருந்தி நான் 3 வருஷமா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் இந்த வீட்ல. அது ஒரு தப்பாங்க?" அப்படின்றாங்க. என்னது என்ன தப்பா? அப்படின்னு புரியல. ஒருவேளை இவங்களோட இந்த மாரி கேரக்டர்னால தான் இந்த குழந்தைய இங்க விட்டு வைக்கல போல இருக்கு. ஏன்னா அது வந்து ஆம்பள குழந்தையா இருந்தாலும் இப்ப ஆம்பள குழந்தைங்களுக்கும் எங்கேயும் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு சேஃப்டிலாம் இல்ல. இல்லன்னு வச்சுக்கோங்க. பட் இவங்க அது வந்து ஒரு 10 வயசு குழந்தைன்னும்போது, இது பாட்டி வீட்ல வளர்றது அப்படின்னு இருந்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து சர்வசாதாரணமா சொல்றாங்க. நான் வந்து இவங்க வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்றது என்னன்னா, இவங்க நல்லா குடிப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவரு என்ன சொல்றாரு, "எனக்கு குடிப்பழக்கமே கிடையாதுங்க." அவங்க சொன்னாங்க, "ஒரு பாட்டில பார்த்தோனே நான் தான் எப்படி சொல்றீங்க?" அதாவது ஏங்க பக்கத்து வீட்ல அவங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை காணாம போனதே தெரியாது. 5 மணிக்கு அந்த குழந்தை காணாம போயிருக்கு. ஆனா இந்த பொம்பளைக்கு அந்த குழந்தை காணாம போனதே தெரியாது. அவங்க வீட்டுக்காரு வேலையிலேருந்து வந்து 7, 7:30க்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தோனே அந்த குழந்தைய தேடி இருக்காரு. அந்த குழந்தை இல்ல. 5:30க்குன்னு ஏதோ சொன்ன மாரி ஞாபகம். 5, 5:30க்கு அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. அவன் கூட்டு போயிட்டான்.
ஓகேவா? இவங்க வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஏதோ போட்டு மட்டையாயிட்டாங்க. இவங்களுக்கு நடந்தது என்ன விஷயம்னே தெரியாது. இவங்க வீட்டுக்கார் வந்து 7:30 மணிக்காக எழுப்பி குழந்தைய காணும்னு சொல்லும்போது இவங்க வந்து எல்லாரும் தேடுற மாதிரி இவங்களும் போய் தேடி இருக்காங்க. அதுக்கே இதுல வந்து அந்த கார்த்திக் அவரோட வைஃப் இவங்களும் வந்து தேடி இருக்காங்க. அந்த வைஃப்னு சொல்ல போறவங்களே ரெண்டாவதா அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒருத்தரம். அந்த வீட்லயும் குழந்தை இருந்திருக்குதுன்றாங்க. அந்த வீட்டில் யாரோ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் மோகன் ராஜான்னு தெரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை 21ஆம் தேதி 5:30 மணிக்கு காணாமல் போயிருக்கு. காணாமல் போல இவர் கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த கார்த்திக்ன்றவர் அந்த பொண்ணை கடைக்கு கூப்பிட்டு போய் ஏதோ சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, ஏன் இந்த பக்கமாக போறீங்க நம்ம வீட்டுக்கு போகாமன்னு சொல்லிட்டு அவர் வேற ரூட் வழியாக ஒரு கொலைக்கரைக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த குளத்துல தான் அந்த கொலைக்கரைக்கு கிட்ட போயிட்டு தான் அந்த குழந்தைய இந்த மாதிரி சீரழிச்சு அதுவும் அதோட தலைமுடியை எடுத்து, இதெல்லாம் கேட்கறதுக்கே வயிற்றுச்சலாக இருக்குது. தலைமுடியை எடுத்து அது கழுத்தை சுற்றி நெரிச்சு, ஏன்னா அதை கத்தாதன்னு சொன்னால் கத்தாமல் இருக்க மாட்டேன்னு ஒரே அமக்கலம் பண்ணுச்சுன்ட்டு அந்த மாதிரி சாவடிச்சு அந்த குழந்தைய என்னென்ன அநியாயம் பண்ணுமோ பண்ணி அது கையை உடச்சி காலை உடச்சி தலையிலேருந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அது தலை மேலே போட்டு, என்ன கொடுமை இதெல்லாம் கேட்கவே பயமாக வயிற்றுச்சலாக இருக்குது அந்த குழந்தைய நினைக்கும் போது. ஆனால் அவங்க அம்மா சர்வசாதாரணமாக உட்காந்துக்கிட்டு அங்கே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், ஒரு குழந்தை போயிடுச்சு, இன்னொரு குழந்தையும் போயிடுச்சு, இப்போ என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு நீதி வேணுங்க, எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணுங்க. இதில் வந்து 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இவங்க இந்த பொண்ணோட சித்தியோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லா பேட்டியிலையும் யார் என்ன மைக்கு தூக்கிட்டு வந்தாலும் இவங்க குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவாங்க. இப்ப அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க சித்தியும் இல்லையா, பெரியமா பொண்ணும் இல்லையா, யாருமே இல்லையா. இப்போ ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவர் வந்து அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், இவங்க வந்து அந்த பொம்பளை வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் கூட ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தாங்க, அது படிக்கல என்னென்னமோ சொல்றாங்க. இவங்களுக்கு இதான் வேலை. இப்போ இந்த பொம்பளைக்கும் அந்த பொம்பளைக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க ரிலேட்டிவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல போய் இவங்க கிட்ட ஏதோ பேசி இவங்க கிட்ட இந்த போராட்டம் பண்ணதெல்லாம் அந்த பொம்பளை தான் 10 பேரை கூப்பிட்டு போய் அதுதான் அமக்கலம் பண்ணி ரோடை பிளாக் பண்ணியிருக்கு. இந்த பொம்பளைக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு சைடில் இருந்தவங்க அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இவங்க ரிலேட்டிவ் கிடையாது தெரிஞ்சவங்கன்றாங்க. அவங்களும் இதே மாதிரி தானோ. இவங்க 2 பேரும் ஏதோ இன்னொன்னு சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ஒரு சாரி கட்டிக்கிட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அவங்களும் என்ன பண்ணாங்க, அது யாருன்னா அந்த லேடி இருக்காங்கல்ல, இப்ப குழந்தை இறந்துச்சு, அதோட பெரியம்மாவும், இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்க தான் வளர்த்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இந்த குழந்தைய பத்தி பேசுறதை விட்டாங்க, ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. இந்த எல்லாருமே எதாவது ஒரு கஷ்டம், விஜய் சாருக்கு நாங்க ஓட்டு போட்டோம், விஜய் சாரை கூப்பிடுங்க, விஜய் சாரை போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. எங்க குழந்தை அவங்க தான் ஓட்டு போட சொல்லிச்சு, அந்த குழந்தைய செத்து போச்சு, உனக்கு அப்புறம் என்னத்துக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு நீ உட்கார்ந்து உடனே வாங்க விஜய் சார், உடனே இந்த இடத்துக்கு நீங்க வந்து ஆகணும், நீங்க இன்னைக்கே இப்பவே வந்தாகணும். என்னத்துக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், அப்படி என்னத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்றோம், எங்க குழந்தைய வந்து விட்டு கொடுக்குற அளவுக்கு நாங்க என்ன பண்றோம்னு இப்படி இறங்கிட்டாங்க. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் இன்சிடென்சஸ் நடக்கும் போதெல்லாம் இதான் நடக்குது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு குழந்தை அங்க செத்து போச்சு, ஆனா அதுக்கான ரியாக்ஷன் அங்க ஒண்ணுமே இல்ல. அந்த குழந்தைய பத்தி இவங்க எதுவுமே இல்லை. இவங்களுக்கு வந்து சிஎம் சார் வந்து பேசணும், கூட போட்டோ எடுத்துக்கணும், அந்த அமௌண்ட் வரணும், இதுதான் இருக்கே தவிர்த்து, ஏன்னா இதுல கூட அந்த அம்மாவோ அப்பாவோ கூட பேசல. இப்ப அம்மா மேல இவ்வளவு அலிகேஷன் இருக்கே தவிர்த்து அவங்க கூட இந்த வார்த்தையெல்லாம் பேசி எதுவும் பண்ணல. இந்த கூட ஒத்து ஊதுறவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க வரணும், இல்லன்னா நாங்க இறங்கி செய்வோம், நீங்க எங்களுக்கு நீதி கிடைக்கணும், வாங்க முடியாது, பாடியை வாங்க முடியாது, எவ்வளவு நாளானாலும் நாங்க பாடி வாங்கணும், எங்களுக்கு நீதி வேணும். நான் என்ன சொல்றேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க, இல்ல இவன் தான் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் இவங்களை வந்து தப்பிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க அதான் பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, நீதி வேணும்னா என்னமா வேணும்னா இப்பவே அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி ஆகும். தூக்கில போடணும், 7 மணிக்கு தூக்கில போட்டுறேன்னு சொன்னாங்க. 7 மணிக்கெல்லாம் எனக்கு நான் விசாரிச்சுட்டு சொல்றேன்னு என்கிட்ட பேசினார். இது வரைக்கும் எனக்கு சொல்லல என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, எனக்கு தூக்கு தண்டனை தான் வேணும் எங்களுக்கு. இல்லை நீ ரொம்ப நியாயப்படுத்துறியேமா, அவங்க சொன்னதை அப்படி சொல்லல. அந்த இது சித்தின்னு சொன்ன பொம்பளை 7 மணிக்கெல்லாம் தூக்கில போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நான் அதான் சொல்றேன், ரொம்ப என்ன சொல்றது சில்லறத்தனமா இருந்தது அவங்க பேசுனது. அதுதான் சொல்றேன், 7 மணிக்கா தூக்கில போட்டுறேன்னு சொன்னாங்க, 7 மணிக்கா தூக்கில போட்டுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா எப்படி அப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே தான் 7 மணிக்கு விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அவர் தானே சொன்னாரு, எங்களுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இதுல வேற சிஎம் சார் எங்ககிட்ட பேசினாரு வருவாரு, இதெல்லாம் ஒரு பக்கம். சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணுக்கு நான் தாத்தா முறை அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. எல்லாம் இந்த பொண்ணோட அப்பா போல இருக்குன்னு பார்த்தா அவர் யாருன்னு இப்ப தெரியும், இவங்களே ரிலேஷன்ல அப்புறம் யாரு, அது பெரியப்பாவா இருக்கும்ன்றாங்க. என்னென்னமோ அவங்க யாரோ ஒரு கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல, அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கோசரம். என்ன தெரியுது, இந்த குழந்தையோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருமே அங்க வந்து உட்காரல.
இந்த அம்மா சைடுல. அவங்க அப்பா சைடுல வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவர் வந்த உடனே அவர் வந்து அந்த பக்கமா போயிட்டாரு. அவங்க அம்மா வைக்கிற அலிகேஷன் என்னன்னா, முத நாள் வரைக்கும் எங்க கூட உட்காந்துருந்தவர், அதுவும் 5-6 நாளா என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட உட்காந்து, ஏமா நடந்தே 2 நாள் தான் ஆகுது, நடந்தே 2 நாள் ஆகுது, 5-6 2 நாளா நாளா நான் சாப்பிடல, நான் தூங்கல, நீங்க வந்து போதையில இருந்து என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் யாரும் கேட்கல. இல்ல நீங்க சாப்பிடாம உங்க இதுல தானேமா பாடியை தூக்கிட்டு போனாங்க. எனக்கு தெரியாது சார், கயிறு கட்டிட்டாங்க எங்களுக்கு. கயிறு கட்டிட்டு எங்களை பார்க்கவே விடல. அந்த பக்கம் தூக்கிட்டு போனதே தெரியாது. நாங்க முன்னாடி உட்காந்துருக்கோம், பின்பக்கமா தூக்கிட்டு போனாங்க. பின்னாடி எல்லாம் தூக்கிட்டு போலாமா, முன்னாடி தான் தூக்கிட்டு போனாங்க. அதான் அங்க கயிறு கட்டிட்டாங்க. அங்க கயிறு கட்டிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு விஷயம் தெரியல. இன்னொன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அங்க எதுவுமே நடக்கல. இது வந்து முன்னாடி தான் தூக்கிட்டு போலன்னு அதுக்கு பிரஸ்ல இருந்து ஒருத்தர், நான் அங்க முன்னாடி தான், இல்ல சார் உங்களுக்கு என்ன தெரியும், நான் தான் அங்க இருந்தேன் அப்படின்னு. நீங்களே யாருமே இல்ல சார், யாருமே இல்ல அங்க, அதுக்கு அவங்க தாத்தான்றவர் வந்துட்டார் சார். அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டாங்க சார். எங்களுக்கு போறதுக்கு வண்டி இல்ல சார், நாங்க ஒரு கார் அரேஞ்ச் பண்ணோம். அதாவது இவங்க எல்லாம் செட் பண்ணின்னு வராங்க. எதை சொன்னாலும் அது இப்படி சப்ப கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு. நான் என்ன சொல்றேன், அவங்க பணம் கேட்கறதுல கூட தப்பு கிடையாது, எதுலையுமே தப்பு கிடையாது. பட் என்னன்னா, அம்மா அப்பா ஒரு பக்கம் பணம் கேட்கறாங்க, அப்பாவுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்கன்றாங்க. இல்ல அதாவது 7 லட்சம் ரூபாய் அவங்க நிவாரண நிதின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், நிவாரண நிதியை பத்தி பேசுறதுக்கான டைமே இது கிடையாது. ஓகே, உங்க குழந்தை இப்பதான் இறந்துருக்கு, இறந்தோடனே துட்டு கொடு இதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் மணி இது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய வந்து அதுக்கு அங்க வந்து செத்து கிடக்குது, அங்க ஒருத்தன் வாக்கு மூலம் கொடுத்துன்னு இருக்கான், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். இவங்களுக்கு வேண்டியது இதுதான். இதுக்கு நடுவுல என்ன சொல்றாங்க, அந்த கார்த்திக்ன்றவருக்கும் இவங்களுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க வீட்டுக்கு அவன் சர்வசாதாரணமா வந்துட்டு போவான். இது நம்ம சொல்லல, அந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அந்த குழந்தையோட அப்பா, அவர் சொல்றாரு, நான் இல்லாதப்ப அவன் வருவான் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வர்றாரு போறாரு, அவரு தான் இவங்களுக்கு ஏதோ அந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்து கொடுத்ததாகவும், அதை வந்து அவங்க குடிச்சிட்டு அவங்க வந்து தன்னோட நிலையை மறந்து படுத்துட்டதாகவும், அந்த குழந்தைய அவர் கூட்டிகிட்டு போனதாகவும் இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கவே கொடுமையாக இல்லை? கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பாட்டிலில் என் புருஷன் இருக்கான்ல, அவன் ஏதோ கருப்பாக ஏதோ கலந்து ஊற்றி வச்சுருந்துருக்கான், நான் கூல் ட்ரிங்க்ஸ் நினச்சி குடித்தேன், ஒரு வாய் தான் குடித்தேன் சார், குடிச்சோன்னே எனக்கு மயக்கமாக வந்து படுத்துட்டேன் சார், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. என் வீட்டுக்காரர் 7:30 மணிக்கு வந்து தான் என்னை எழுப்பினார். ஒரே ஒரு வாய் குடிச்சதுக்கு அவ்வளோ போதை இருக்கா? புரியல. பக்கத்து வீட்டுக்காரன் அவளாம் என்னை பற்றி பேசக்கூடாது, இவளுக்குலாம் சார் உனக்கு என்னதாம்மா ஃபைனலாக வேணும் சார், எங்களுக்கு பணம்லாம் வேணாம் சார், என் குழந்தைக்கு நீதி வேணும் சார். என்னம்மா நீதி வேணும், என் குழந்தைய ஏன் சார் எரிச்சாங்க? நான் அந்த கேள்விக்கு நானும் ஒத்துக்கிறேன், குழந்தைய எரிச்சது தப்பு. ஏன் எரிச்சாங்கன்றது ஒண்ணுமே புரியல, சத்தியமா புரியல. இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலேயுமே குழந்தைங்களை வந்து புதைக்க மாட்டாங்க, எரிக்கிறாங்க. அது என்னன்றதே தெரியல. முக்கியமாக இந்த ரேப் விக்டிம்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க திரும்ப தோண்டி எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு இன்னொன்று வந்து என்னதுன்னா, அந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை நடந்த கேசஸ் எல்லாத்துலேன்றது மட்டும் இல்லாமல், ஒரு சஸ்பெக்டாக இருக்கல, இல்லை ஒரு ரொம்ப ஏதோ டவுட்ஃபுல்லாக இருக்கிற எல்லா கேசஸ்லையுமே எரிச்சிடுறாங்க. இதுக்கும் வந்து இன்னொன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் சித்ரா அவங்களோட கேஸில் கூட ரொம்ப அவசரமாக போய் வந்து எரிச்சாங்க அவங்கள அதை சொன்னாங்க, அவங்க அம்மாவே சொன்னாங்க, நாங்கள் வந்து புதைக்கணும்னு சொன்னால் அவங்க இல்லை எரிக்கணும்னு எங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவசரமாக பண்ணாங்க. இது வந்து இதுவும் வந்து அப்பா சைடில் பண்ணாங்க, நம்மளால அதை பொதுப்படையாக வச்சிட முடியாது. இது எவ்வளோ பெரிய என்ன சொல்றது, யார்கிட்டேருந்து இந்த ப்ரெஷர் வந்திருக்கு, ஏன் இந்த ப்ரெஷரில் அவங்க எரிச்சாங்க, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு விதத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, சித்ராத்துலேயும் வந்து சொன்னாங்க, இவங்களையும் சரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக, பாடி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரொம்ப நாள் வந்து தாங்காது. அதுவும் இந்த மாதிரி வந்து கொடுமையாக வந்து இறந்த குழந்தையோ இல்லை ஒரு பாடியில் வந்து ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ண உடம்புல வந்து ரொம்ப நாளைக்கு அது வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. பட் அப்படியும் நீங்கள் வந்து புதைச்சாலும் அந்த என்ன சொல்றது, அந்த போன் ரிமைன்ஸ்லேருந்து உங்களால் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு சரியாக வந்து சேரல, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் இப்போ உங்களால் அதை எடுத்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ இது வந்து நிறைய இதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, தைரியம் தான் என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, அவங்க வீட்டுக்காரு எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம்தான், இந்த பொம்பளையோட கேரக்டர் சரியில்லை. அண்ட் வை நாட், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு அஃபேர், அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, யார் கூட போடுன்ற எண்ணம் இருந்து போறதா சொல்றாங்க. நான் அப்ப இருந்தேனா அப்படி இருந்தேனா, இப்ப 4 வருஷமா நான் ஒழுங்கா உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, அதனால என்ன உனக்கு வந்துருச்சு? அப்ப எனக்காக என் குழந்தை அப்பயும் நீங்க உங்களோட மேரேஜ் லைஃப்ல உங்களுக்கு இஷ்டம் இல்லாம தான் நீங்க வந்து வேற ஒரு ஆளை தேடி போயிருக்கீங்க. அப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு போர்டம் உங்களுக்கு வந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்?
ஒரு ஒரு தப்பு நீங்க அதுவும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்க குழந்தைங்கள அன்னைக்கு உங்களால விட்டு போக முடியும் அப்படின்னா இன்னொரு வாட்டி விட்டு போறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இப்பயும் கிடையாது. அதானே நடந்திருக்கு. இப்போ அந்த அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருந்தாலோ இல்ல அவங்க கண்காணிப்புல அந்த குழந்தை இல்லாம இருந்தாலோ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவங்களோட வீட்டு வாசல்ல இருந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை அது காணாம போயிருக்கு. அந்த அம்மா நான் தூங்குறேன்னு சொல்லல, போதையில இருந்திருக்காங்க, அவங்களோட நிலைய மீறி கடந்திருக்காங்க. அப்ப இவங்களை நம்பி எப்படி இவங்க இன்னொரு குழந்தைய விட்டுற முடியும்? அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு அவரு. நான் எல்லா கேசஸ்லயுமே நீங்க இது வரைக்கும் குழந்தைங்களை கடத்திட்டு போன கேசஸ் நிறைய பாத்தீங்கன்னா ஒண்ணு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்ல பேரண்ட் அவங்க அந்த இதை வந்து என்ன சொல்றது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் வந்து தான் இந்த மாதிரி எடுத்து போகணும். அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் வந்து உள்ள உரிமையா வந்து தூக்கிட்டு போறது தான் வந்து இருந்திருக்க முடியுமே தவிர்த்து. கண்டிப்பா. ஏன்னா நிறைய வாட்டி பார்த்தனா குழந்தைங்க அவ்வளவு சீக்கிரம் போயிடுறது கிடையாது. ஆமா, அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான், இது ஒரு 10 வயசு குழந்தை தான். அது வந்து பாவம், அந்த அநியாயத்துக்கு அது கேட்டா வந்து தின்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்க, அது வாங்கி தின்னும். இந்த அம்மாவே சொல்றாங்க அவங்க வீட்டுல தின்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்க, போய் விளையாடும், தின்னும். இல்ல இது ரொம்ப தப்பான ஒரு இது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அந்த குழந்தைக்கு சுத்தமா மூளை இல்லைன்னே போட்டீங்களா? நீங்க யாரும் சொல்லி தர வேணாம். ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையுமே சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுற ஒரு பொண்ணா இருக்க முடியாது. நீங்க அப்படி வந்து அங்க பண்ணிருப்பீங்க. இவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன், உன் மாமா, உன் சித்தப்பா. வீட்டுக்குள்ள நேரா வந்து ஒருத்தர் உட்கார்றாரு, டெய்லி வராரு இந்த வீட்டுக்கு, டெய்லி வந்து பழகுறாரு, அம்மாவும் ரொம்ப வந்து ஃப்ரீயா பழகுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? ஓ, நமக்கு தெரிஞ்ச ஒரு போல இருக்கு இவரு, இவங்க நம்பி நம்ம வாங்கி சாப்பிடலாம், இப்படி தானே தோணும். நம்ம தான் சொல்லணும் நியாயமா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது, யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, நான் சொன்னாதான் சாப்பிடணும், இப்படிலாம் நீங்களே கூட சொல்லியிருக்கலாம். இந்த மாமா வாங்கி கொடுப்பாரு, நீ வாங்கி சாப்பிடுன்னு கூட சொல்லியிருக்கலாம். என்ன உண்மைன்னு நமக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை அதனால தான் அவர் போயிருக்கு, அதனால தான் வண்டியில ஏறியும் போயிருக்கு. எல்லாரோடையும் குழந்தை ஏறிடுமா? அப்பயும் அது கேட்டிருக்கு, இந்த வீட்டுக்கு வேற வழியில இல்லையே, வேற வழியில போறீங்களேன்னு. அந்த படுபாவிக்கு என்ன ஒரு கேவலமான புத்தியோ, அவனுக்கு வீட்லயே ஒரு குழந்தை 2 இருக்கு, அது அவன் குழந்தை தானோ வேற யார் குழந்தையான்னு தெரியல. இப்படி ஒரு குழந்தைய செதைச்சி போட்டு இவன்லாம் என்னத்த கெதி ஆவறதுன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா இவனுக்குலாம் மேக்ஸிமம் தண்டனை கொடுத்தே ஆகணும். மேக்ஸிமம் தண்டனைன்றது மரண உடனே கொடுக்க கூடாது, அது உடனே மரண தண்டனை கொடுக்கவே கூடாதுங்க. நல்லா வந்து இந்த மிளகா பொடியை எடுத்து நல்லா உடம்பு பூரா டெய்லி தேய்ச்சி விட்டு எரிய விட்டு கடைசியில அதை வந்து தண்ணி ஊத்தி கழுவிடணும், மறுபடியும் போடணும், மறுபடியும் இப்படி எரிஞ்சு அது ஒரு மாதிரி கொடூரமான டார்ச்சர்ல அவர் சாவணுமே தவிர்த்து இது வந்து ஒரு பாடமா இருக்கணுங்க. அவங்க ஆக்சுவலா அவர் சொல்லியிருக்காரு சிஎம், அந்த சிஎம்மும் சொல்லியிருக்காங்க, அந்த அவங்க ஐஜியும் சொல்லியிருக்காங்க, இவருக்கு கொடுக்குற ஒரு தண்டனை வந்து நிறைய பேருக்கு பாடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணுங்க. இல்ல சீரியஸா நாங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சியில இது ஒரு விஷயமாவே சர்வசாதாரணமா வந்துச்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாமே ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பில்டப்பே ஆகாது. இதை விட பயங்கரமான ஒரு கேஸ் வந்துச்சு, ஸ்ரீமதி கேஸ்லாம். அதெல்லாம் இன்னுமே பேசப்பட வேண்டி இருந்தது, நல்ல ப்ரூஃபோட இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த பொண்ணு வந்து அதுவே எகிரி குதிச்சிச்சு, அதுக்கு ஒரு அஃபேர் இருந்தது, என்னென்னமோ கதை கட்டி கேஸை முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல விக்டிம் பிளேமிங்கிறது ரொம்ப அசால்ட். ஆனா இது ஒரு 10 வயசு குழந்தைன்றதுனால உங்களால அந்த விக்டிம் ப்ளேம் பண்ண முடியல ஜாஸ்தியா. அது Dress குட்டையா போட்டுச்சு, இல்ல வந்து அவங்க கூட பசங்க கூட எல்லாம் அதுல கூட ஒரு 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 இடத்துல கமெண்ட்டை பார்த்தேன், எவ்வளவு கேவலமான, வாங்கி தின்ன கொடுத்தான்றதுக்காக அவன் கூட போயிட்டு அப்படின்னு அசிங்கமா போடுறாங்க. அதுக்காக போனியா நீ அப்படின்னு. ஏங்க அந்த குழந்தை எதிர்ப்பை காட்டி செத்து போச்சு. இல்ல மனுஷனா நீ இந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட்டை போடுறதுக்கு? உனக்கு உங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தையோ அந்த மாதிரி அநியாயம் பண்ணா இந்த மாதிரி வார்த்தை வருமா? கமெண்ட்னா நீங்க நம்ம மூஞ்சி தெரியாதுன்னா என்ன வேணா கமெண்ட் போடுங்க. அதாவது அவங்களோட வக்கர புத்திகள் இப்போ எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு சாதா ஒரு விஷயம், யாரா ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு ரீல்ஸ்ல வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு நைட்டு வெளில போறதுக்கு, எந்த ஆம்பளைய பார்த்தாலுமே பயமா இருக்குன்னு சொன்னா வந்து உடனே நாட் ஆல் மென், நான் எல்லாரெல்லாம் கிடையாது, எப்படி நீங்க இப்படிலாம் பேசலான்னு. இப்போ இந்த மாதிரி முகம் தெரியாத இத்தனை பேர் கமெண்ட் போடுறான். உங்களுக்குள்ள இருக்கிற வக்கர புத்திலாம் நீங்க உங்க மூஞ்ச காட்டாம இருக்கும்போது வெளியில வருது, யாருமே இல்லாதப்போ வெளியில வரும். கண்டிப்பா. அப்ப அதுக்கு பயந்து ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டியதுதானே இருக்கு. அவங்க சொல்றாங்க நாய்னா இந்த நாய் தான் கடிக்கும், அந்த நாய். எந்த மென் எந்த டைம்ல எப்ப மாறுவான்றது யாருக்கு தெரியும்? எல்லாமே உள்ள இருக்கிற ஒரு ஒரு வக்கர புத்தி தானே. அந்த வக்கர புத்தி யாருமே நம்மள வந்து எதுவுமே பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறப்பதான் வரும், எல்லாரும் இருக்கும்போது வராது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை அதுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, ஒரு 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 ஃப்ளாட்ல இருந்துச்சு. அந்த ஃப்ளாட்ல ஒரு இருந்த கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃப்ளாட், அது பெரிய பணக்காரங்க வாசிக்கிற ஃப்ளாட் அது. அந்த ஃப்ளாட்ல இருக்கிற ஒவ்வொரு வாட்ச்மேனும் ஒவ்வொரு செக்யூரிட்டி கார்டும் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கிட்டத்தட்ட 6 மாசமா சீரழிச்சிருந்தாங்க. அதால சொல்ல முடியல. இந்த இதே கதையை வந்து நீங்க கார்கின்னு ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க, அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
அது அது கடைசியாக அதோட அக்கா வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இங்கே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து எப்படியோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கு. அது எந்த விதமாக சொல்லுச்சு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அது கேஸே ஆச்சு. 6 months, ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அதுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவங்க அம்மா வந்து அது சொல்கிறத அவங்க காது கொடுத்து அதாவது அது உட்காந்து கேட்குற அளவுக்கு இல்லை. அவங்க சிங்கிள் பேரண்ட், அவங்க ஓடியாந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிது. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி அத்தனை பேர், கிட்டத்தட்ட 20 people, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அவ்வளோ பேரும் செக்யூரிட்டிஸ், வாட்ச்மேன்ஸு, அப்புறமா போகிறவன் வரவன் எல்லாம் சேர்ந்து சீரழிச்சிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைய. இது மாதிரி யார் எந்த நேரத்தில் மாறுவாங்க, யார் எந்த நேரத்தில் வருவாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட அப்பாவே அவங்க அப்பா கிடையாது, அப்படி இருக்க மாட்டாருன்னு தான் அந்த பொண்ணு நினைக்கும். கடைசி வரைக்கும் போராடும். அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் அவங்க அப்பா தான், அவங்க அப்பாவும் அதில் ஒரு பயங்கரமான கேடி, அந்த ஆளும் அந்த பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சப்போ அந்த பொண்ணு சுக்குநூறாக உடஞ்சிரும். இப்போ ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த சிவகங்கையில் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி ஒருத்தர் கொலை பண்ணான் ஒரு ஆள். அவங்க அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என் கையில கொடுத்துருங்க, அவனை நான் கொலை பண்ணிடுறேன், என் கையில கொடுத்துருங்க. நான் வந்து இதுல வந்து மீடியா ஹவுசஸ் நான் வந்து வன்மையா வந்து நம்ம கண்டிச்சே ஆகணும். மீடியா ஹவுசஸ் என்ன தைரியம் தான் என் கையில கொடுங்க கொன்னுறேன்ற இந்த வார்த்தையை வந்து நீங்க ஒரு அம்மாவை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, தியாகத்தின் சின்னம். அதாவது இப்படி ஒரு தாய் இருக்கணும். ஆனா நான் மீடியா இத பண்றாங்கல்ல, நான் கீழே இருக்கிற தத்தியா இருக்கிற கமெண்ட் போடுற எல்லா தத்திஸ்க்கும் கூட சொல்லணும். ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. ஒரு மேல போட்டுருக்கிறது அவனுக்கு அதுதான் வந்து அதான் அவனுக்கு தேவை. நீ எல்லாம் தட்டி பார்க்கணும்னு அந்த மாதிரியே போய் தட்டி பாக்குறீங்க. ஆனா மொத்தமா பாக்குறதுக்கான பேஷன்ஸ் கிடையாது. அந்த லேடி உண்மையா என்ன சொல்லியிருக்காங்க, எவனோ பண்ண தப்புக்கு நீ மாட்டிக்கிட்டியே, அது இவங்க சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதுக்கு நான் உனக்கு என் கையாலே சாவடிச்சிடறேன். அப்போ அவனே 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளைய கொலை பண்ணியிருக்கான். அதுக்காக தான் சைன் பண்ணுறதுக்காக இந்த ஊருக்கே வந்திருக்கான். அப்போ வரும்போது ஒரு வண்டியை திருடிட்டு வந்திருக்கான். இவ்வளோ ஃப்ராடான ஒரு பையனுக்கே முட்டு கொடுக்குற ஒரு தாய் இருந்தா இந்த உலகம் என்ன ஆகுது? நீயும் ஒரு பொம்பளை தானே, பேய். உன்னோட கரெக்டு தான், உன்ன மாதிரி ஒரு பொம்பளையோட வயிற்றுல பிறந்தவன் அப்படி தான் இருப்பான். நான் கூட ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சோ, பரவாயில்லடா நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்ப்பாங்க? தெய்வத்தாய் எப்படி அந்த குழந்தைய சரியான நீதி கிடச்சிச்சு, நான் கொலை பண்ணுறேன்னு ஒரு பெத்த தாய் சொல்கிறா பாரு, அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். அசால்ட்டாக சொல்லிட்டு கீழே அது பொம்பளை சொல்லுது, என் கையில் கொடுத்துருங்க என் பிள்ளைய, நீங்களும் சாவடிக்காதீங்க, என் பையனை நானே சாவ வச்சிடுறேன். இவங்ககிட்டலாம் சித்திரவதை பட்டுக்கிட்டு எவனோ பண்ண தப்புக்கு என் பையன் வந்து அனுபவிக்கிறான். எவன் பண்ணா என்னங்க? அத்தனை சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கும் போதே இவ்வளோ பேசுறீங்கன்னா உண்மையிலே தப்பு பண்ணி நிறைய பேர் தப்பானவங்கள, அதாவது தப்பான பர்சன் நிறைய மாட்டிக்கிறாங்க. நீ ஏதோ ஒரு பெரிய ஆளை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக எவனோ ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சு இருக்கும் அப்படிலாம் வந்து பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இவங்க பண்றது. இப்போ சல்மான் கான் வந்து எல்லாரையும் ஏற்றி கொண்டாரு, காரில் ஏற்றி. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அது சல்மான் கானே பண்ணல, அவர் டிரைவர் பண்ண. இந்த இடத்துல எல்லாமே அப்படிதான், உடனே அவங்க டிரைவர் விக்டிம் ஆயிடுவாங்க, இவங்க விக்டிம் ஆயிடுவாங்க. டிரைவர் நிறைய இடத்துல அது அவங்க கிடையாதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பட் இந்த மாதிரி கேசஸ்ல இப்பெல்லாம் வந்து உள்ள நுழையும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன் சல்மான் கான் வரைக்கும் போனோம்? இந்த யூடியூபர் ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் எல்லா இடத்துலயும் சோறு திண்டு போடுவார வீடியோ, அவரே ஒருத்தவங்களை இடிச்சு கொலை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க லாஸ்டா, அவர் இல்லவே இல்லை, அவர் அந்த இடத்துலயே இல்லை, அவரு கிடையாது, அவரோட டிரைவரு, இப்படிதானே சொன்னாங்க. அப்படி ஒரு கேஸ் நடக்கவே இல்லை. இப்போ அந்த திருவள்ளூர்ல அந்த பொண்ணு அவ்வளோ அழகா அது சொல்லுது, நான் கடிச்சேன், அவன் கையில இந்த இது இருக்கும், அவன் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான், இதை பண்ணிதான், அவ்வளோ டீட்டெயில் சொல்லியும் போலீஸ் பிடிக்கல. நான் இதை சொல்லி இந்த அட்லீஸ்ட் இவனை பிடிச்சாவது பிடிச்சாங்க. இந்த ஒரு என்ன நடந்து ஒரு வருஷம் கூட இருக்காது, அந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு. கையில மண்ணை தூக்கி அவன் மூஞ்சில போட்டுட்டு அந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு. இல்லன்னா தப்பிச்சது மட்டும் இல்ல, இவ்வளவு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து போலீஸால கண்டுபிடிக்க முடியலையா. போதா குறைக்கு இன்னொரு குழந்தைய வேற காப்பாத்தி இருக்கு. அந்த பக்கம் போவாத, இன்னொருத்த அந்த படுபாவி நிக்கிறான்னு சொல்லிட்டு அதையும் இழுத்துக்கிட்டு ஓடி போய் அவன், ஆனா யாரோட புண்ணியமோ தெரியல, அவன் அதே ட்ரெஸ்ல சுத்தின்னு இருந்தான், இல்லைன்னா அவனை கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. மச்சம் வச்சாலே கண்டுபிடிக்க மாட்டேன்னு மறந்துடுறாரு. அதாவது இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த தமிழ் படத்துல சிவா வந்து சொல்லுவாங்க, மச்சம் வச்சோன்னா அவர் அன்சைட் போயிருக்காரு, போங்க போயிடுவாங்க போலீஸ், அவரையும் போலீஸ் தான் அவர் காட்டுவாரு. அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் லூஸ் ஆடுற மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்லுவோம். போலீஸ், நம்மளோட போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமானவங்க. சென்னை போலீஸு, தமிழ்நாடு போலீஸ்லாம் அவ்வளோ ஒரு திறமை மிக்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் இதுவும் நடக்குது. எல்லா கொடுமையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த கேஸுக்கு தான் பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க ஐஜி ரம்யா. அங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதையும் சொன்னாங்க. இல்ல அவங்க கேளு, அவங்க வந்து பர்சனல்லாம் இல்ல,
கேமராலாம் வைக்கிறதுக்கு எல்லாரும் கேமரா செட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. கேமராமேன்லாம் ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அவங்களாம் பேசியிருக்காங்க. அப்போ அது நடந்தது. அதை வந்து அவங்க ப்ரெஸ் மீட் நடக்கும்போது ஒன்னே சிரிச்சுட்டு சொல்லலை. நான் ப்ரெஸ் மீட் நடந்தது நடக்காததுக்கே வரல. அந்த இடத்துக்கு வரும்போதே நீங்க அங்க கிண்டல் கேலி அவங்கலாம் பண்றாங்கனால நீங்க அங்க என்ன பண்ண அது என்ன, அது ஒரு ஜாலியான ப்ரெஸ் மீட்டா? இல்ல நான் கேக்குறேன், அங்க ஒண்ணும் இல்ல. அவர் ஜெயம் ரவி அவரோட விஷயத்த பேச வராருன்னு உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் அதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க எல்லாம் கிண்டல் பட கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாரா? இல்ல யார் தான் அப்படி சிரிச்சிருக்காங்க இது வரைக்கும்? அதுல சின்ன விஷயத்த இவங்கலாம், அதாவது இது வேணும்னே அந்த லேடி தான் வந்து மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி மொத்த பேரையும் இழுத்து வந்து நின்னவங்க. அவ்வளோ ஸ்பீடா ஆக்ஷன் எடுத்து அந்த பொம்பளைக்கும் உள்ள போயிட்டு அவ்வளோ ஆறுதல் சொல்லி அன்னைக்கு பம்பரம் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 9-10 படையை வச்சு ஒரு 24 hours கூட கிடையாது. ஆமாமா, அதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்தோம். சும்மா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பெருசா ஆக்க கூடாது. எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கு, எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. யாருமே எல்லாமே இருக்க முடியாது. என்ன பொறுத்த மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறது. வந்து சிஎம் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து அங்க சாப்பிட்றாருன்னா அவர் வீட்டுல சோறு போட ஆள் இல்ல, குடும்பம் கிடையாது. அதுக்காக நான் வரல. ஒரு விஷயம் இந்த மாதிரி வருதுன்னு ஒண்ணு, இந்த மாதிரி வெளில ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்கன்னு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க விட்டுருக்கணும். இது வந்து எவ்வளவு எங்களோட பர்சனல் இதுக்கு வந்துட்டு நீங்க வயலேட் பண்றீங்கன்னு ஏதாவது சொல்லணும். எல்லாம் உட்காந்து கம்முனே அவங்க உட்காந்துனே இருப்பாங்க. உண்மையிலே மத்த எல்லா பிரஸ்லயும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது வேணும்னே யாரோ ஒரு சில பேர் இதை திட்டமிட்டு இது பண்றாங்க, மற்றபடி அவங்க வந்து கரெக்டா தான் போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு எதிராக பேசுற ஊடகங்கள் கூட இப்ப அவங்கள பத்தி சொல்லுது. அவங்க அந்த மாதிரி தப்பானவங்க கிடையாது, இவங்க தப்பா யாருமே தப்பு ரைட்டுக்கே வரல. ஒரு இஷ்யூ அங்க ரொம்ப பெருசா வெடிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம நிறைய விஷயம் யோசிக்கணும். மீடியா அதை கூட கேட்டாங்க போல இருக்கு. அதை கேட்டப்போ அவங்க வந்து இல்ல இதெல்லாம் தவிர்த்துடலாம், விட்டுருங்க, இந்த மேட்டர்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க அவங்க. சரி, அடுத்து வேற என்ன? வேற என்ன இல்லம்மா, நான் அதுதான் நான் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்க நம்ம நிறைய விஷயத்த யோசிக்கணும். அது உண்மை. அசால்ட்டா நம்ம எது வந்து எந்த நேரம் வேணா எது வேணா நடக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நடுவுல அங்க வந்து நான் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவேன்னா அப்புறம் இதுக்கு மேல இருக்கிற எல்லா மரியாதையும் போயிடும். கரெக்ட் தான். இப்ப அங்க ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, அவர் வேற ஏதோ ஒரு கேஸ் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல பேசின விஷயம் இது வெடிச்சுதா? எந்த விஷயம் எப்ப யார போய் ஹர்ட் பண்ணுன்றதே தெரியாது. கண்டிப்பா. ஸோ நம்மளோட பர்சனல் நம்ம அங்கே ப்ரெஸ் மீட் வந்து உட்காராதீங்க அந்த டைமில். அதுதான் முக்காவாசி ஒரு போலீஸ் இது வரும்போது அவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க, யார்ட்டையுமே பேச மாட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எது எப்படி போகும்னே தெரியாது. கரெக்ட் தான். ஸோ அதனால அதே மாதிரி அந்த அப்பாவோடது அவர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எல்லாரும் சுற்றி இந்த அம்மா கிட்டே வந்து இன்டர்வியூக்கு உட்கார வச்சிட்டாங்களே தவிர அவர் தனியாக வீடியோ எடுத்து தான் போட்டார். அவருக்கு இல்ல, அவரும் பிரஸ் இல்ல. அதான் அப்புறமா தான் வராங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆச்சு, இப்போ அங்க வந்து இந்த எடுத்துட்டு போனாங்க, இவங்க போலன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் ஏன் வந்து எரிக்க போனாருன்றதுக்கு அங்கேயே நின்று கேட்கணும்ல, கேட்டிருக்கணும். அங்கேயே நின்று ஏங்க எரிச்சிங்க, என்ன ரீசன், இது யாருமே கேட்கவே இல்லை. அவங்கள ஏன் எரிச்சிங்கன்றதை கேட்கறத விட அவங்க வந்து அவங்க ப்ரொசீஜரை பண்ணாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வச்சுக்கிட்டாங்க, என்ன கேட்காம கன்சல்ட் பண்ணாம எரிச்சாங்க. அப்பதான் பிரச்சனையே வருது. இவங்க இது நார்மலாவே எல்லாருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கேஸ்ல போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சஸ்பிஷன் வரதான் செய்யும். அது இவங்களுக்கு வரதான் வந்துட்டு ரொம்ப காமெடியா இருக்கே தவிர்த்து ஒரு நான் பார்க்கவே இல்லையா. அதான் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இது இருக்கு. ஏன் அவங்க டக்குன்னு ஏன் இவ்வளோ சீக்கிரம் எரிச்சிட்டாங்க? இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் மோஸ்டா வந்து புதைக்க தானே செய்வாங்க அப்படின்னு வந்து யாருமே பிரஸ் எதுக்குமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து முழுக்க அந்த அப்பா சைடுல இருந்து எந்த இன்டர்வியூமே வரல. திருப்பி அந்த லேடி அம்மாவும் கூட கிடையாது, அந்த லேடி வந்து அது டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. அது வந்து இது அதுக்கு சாதகமா அந்த லேடி ஒண்ணு, இன்னொன்னு அந்த பெரியம்மா கேரக்டர். நாங்க எங்களுக்கு நீதி கிடைக்கும் வாங்க எல்லாம் பேசுங்க. அது மட்டும் இல்ல, அவர் கேக்குறாரு உங்களுக்கு நீங்க தானே பணம் வேணும்னு கேட்டீங்க, அவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்ட்டு, இப்ப வந்து நீதி தான் வேணும் நிதி வேணாம்னு சொல்றீங்கன்னா அப்ப சொன்னேன் சார், அப்ப சொன்னேன், அப்ப என்னன்றீங்க அதை பத்தி? கஷ்டப்படுற ஃபேமிலின்னு சொல்லக்கூடாதா? உண்மைதானே, அவங்க கஷ்டப்படுறவங்க தானே அப்படின்றாங்க. எங்களுக்கு காசு கொடுங்கன்ற மாதிரியே இருக்குது இது பேசுறது. இந்த பொம்பளுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வரும், அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கேயோ போகும், அப்படி பேசுது. அது வேற ஒன்றும் கிடையாது. இது அதாவது இதெல்லாம் அழறதா, சிரிக்கிறதா, கேவலப்படுறதா, கோவமா வருது, அப்படியே வெறுப்பா வருது. அதாவது என்னதான் எதுல இருந்தாலுமா பணம் சம்பாதிக்கிறது, ஃபைனலா என்ன எல்லாத்துலயும் எது எடுத்தாலும் கடைசியில பணம் சம்பாதிக்கிறது. அந்த லேடி மேலதான் எல்லா விதமான இதுவும் அவங்க மேலதான் போகுது. ஏன்னா உங்களுக்கு சொந்தம்னு யாரும் வந்து உட்கார மாட்டாங்க,
இல்ல உங்களுக்காக பக்கத்து வீட்ல இருந்தவங்களோ இல்ல அவங்கெல்லாம் ஏன் சொந்தக்காரங்க இருந்து லாஸ்டா பார்த்தா இந்த பக்கத்துல உட்காந்து இந்த பொம்பளை யாருன்னு இதுக்கும் அதுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அதாவது அந்த குழந்தையையும் பர்சனலா தெரிஞ்சு உங்களையும் பர்சனலா தெரிஞ்சு உங்க ஃபேமிலியை பர்சனலா தெரிஞ்சா யாருமே உங்க கூட வந்து உட்காரல. அவ்வளவுதான். அப்ப எப்படி உங்க மேல நம்பிக்கை எல்லாம் வரும்? பணத்துக்காக சுத்தி நிக்கிறாங்க அவ்வளவுதான். இது வந்து அந்த குழந்தையோட கேஸ் ஒரு பக்கம் போச்சுன்னா இவங்களோட ஃபேமிலி டிராமாவே பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. லாஸ்டா இதுகிட்ட காசை கொடுத்தா கூட அந்த காசு இதுக்கு உதவாது போலுது. அவன் பிச்சு தின்னுடுவான் போல. அதுக்குதான் சுத்தி இவங்க நிக்கிறாங்க. என்ன இன்னும் போதை வாங்குறதுக்கு வேணுமா? ஆமா, வேற என்ன? இதுக்கு 4 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவன் அதுக்கிட்ட இருந்து காசை வாங்கின்னு அவங்கெல்லாம் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் உட்காந்துன்னா அப்படியே சார் பழைய கதையெல்லாம் பேசாதீங்க அந்த பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் முடிச்சு போன கதையெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஏமா நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ தான் பேசிக்கிட்டு இருக்கிற. அந்த அம்மாவை குழந்தை பாவம் இவ்ளோ நடுவுலயும் அது வாழ்ந்ததே பெருசு. அதுதான் இங்க வாழவே இல்லையே இந்த ஃபேமிலியோட. பாட்டி எங்க அவங்கள பிரஸ்க்கு எடுத்து பேசினாங்க, அவங்க பேசினாங்க என்கிட்ட. ஒரு விஜய் சார் பேசினாரு. அவ்வளோ அந்த பையன் பேசலையே தவிர அந்த பையனோட அம்மா பேசினாங்க. என்னவோ அந்த ஏதோ ஒரு இந்த அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களோ மோசமான விஷயங்களோ இருக்காம எல்லாம் தயவு செஞ்சு அவங்கவுங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. அது ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ தெரியாதவங்களா இருந்தாலும், ஏன் தெரிஞ்சவங்களே இருந்தாலும் அவங்கள நம்பி அனுப்பாதீங்க. தெரிஞ்சவங்களே இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்களே இந்த வாங்கி தின்னுன்னு சொல்லாதீங்க. இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பாய்.